ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். தமிழ் வாக்கியத்தை பாருங்களேன். இல்லை, 5 உறுப்பினர்கள் இருக்கின்றனர். நோ, தெர் ஆர் 5 மெம்பர்ஸ். இதுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின். ஆர் தேர் 2 மெம்பர்ஸ்? க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற கொஸ்டின் தான் கரெக்டு. இதுக்கு ஏற்ற கொஸ்டின். ஆர் தேர் 2 மெம்பர்ஸ்? ஹவு மெனி மெம்பர்ஸ்? எத்தனை உறுப்பினர்கள்? அதுக்கு நம்ம பதில் 5 உறுப்பினர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். இல்லை, 5 உறுப்பினர்கள் இருக்கின்றனர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர்? இந்த ரெண்டுமே WH டைப் கொஸ்டின். ஆர் தேர் 2 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வேர்பல் கொஸ்டின். வேர்பல் கொஸ்டினுக்கு எப்போவுமே ஆன்சர் இல்லை, ஆம் அப்படின்னு தான் வரும். எனக்கு தெரியவில்லை, ஐ டு நாட் நோ. இதுக்கு மேட்சாக வர்ற கொஸ்டின். ஹவ் இஸ் திஸ் ஹேப்பனிங்? இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? ஐ டு நாட் நோ. வாட் யூ டோன்ட் நோ அப்படிங்கிற கேள்வி கேட்க முடியாது. அதே மாதிரி ஹூ டிட் நாட் நோ அப்படியும் கேட்க முடியாது. ஹவ் இஸ் திஸ் ஹேப்பனிங்? இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? ஐ டு நாட் நோ, எனக்கு தெரியவில்லை. ஸோ இதுதான் கரெக்டான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு சேனல் Sen Talks Plus. மாடல் சென்டென்சஸ் பார்த்து அதே மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். எனக்கு தெரிய வேண்டி இருப்பதால் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ஆஸ்கிங் திஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ. ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் திஸ்? ஏன் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க? I am asking this because I want to know. What do you know? உங்களுக்கு என்ன தெரியும்? Why were you asking this? ஏன் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க? இந்த ரெண்டு கேள்விகளும் மேலே இருக்கிற பதிலுக்கு சரியான கேள்விகளாக வராது. அவர் ஃபீஸை கட்டுகிறார். He pays the fees. Who pay the fees? யார் பணம் கட்டுறாங்க? He pays the fees. Is he paying the fees? இது verbal question. Yes, he is paying the fees அப்படின்னு ஆன்சர் வரும். டஸ் ஹீ பே த ஃபீ? அவர் ஃபீஸ் கொடுக்க வேண்டுமா? நான் அவருக்கு இல்லை என்று பதிலளித்தேன். ஐ ரிப்ளைடு ஹிம் நோ. வாட் டிட் யூ ரிப்ளை? நீங்கள் என்ன பதிலளித்தீர்கள்? ஐ ரிப்ளைடு ஹிம் நோ. வாட் ஆர் யூ கோயிங் டு ரிப்ளை? நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? வாட் இஸ் ஹிஸ் ரிப்ளை? அவருடைய பதில் என்ன? நான் எனது பேனாவை அங்கே வைத்து விட்டேன். ஐ ஹாவ் கெப்ட் மை பென் தேர். வேர் ஹாவ் யூ கெப்ட் யுவர் பென்? நீங்கள் உங்கள் பேனாவை எங்கே வச்சிட்டீங்க? வேர் ஹாவ் யூ கெப்ட் யுவர் பென்? ஒய் ஹாவ் யூ அப்படின்னா ஏன் நீங்கள் வச்சிங்க? வேர் டிட் யூ கீப் யுவர் பென்? இது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற கொஸ்டின். ஆன்சர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஓகே, வேர் டிட் யூ கீப் யுவர் பென்? இந்த பாஸ்ட் டென்ஸ் கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் வரும்? ஐ கெப்ட் மை பென் தேர் அப்படின்னு வரும். ஐ கெப்ட். இந்த ஹாவ் வேர்ப் வராது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஹாவ் வரும். ஆமாம், அது தேவை. எஸ், தட் இஸ் நெசசரி. ஸோ ஆமாம் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. எஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால கண்டிப்பாக இது வேர்பல் கொஸ்டினுக்கு ஆன்சராக தான் இருக்க முடியும். இஸ் தேட் நெசசரி? அது தேவையாக இருக்கிறதா? ஒய் இஸ் திஸ் நெசசரி? வாட் இஸ் நெசசரி? ரெண்டுமே WH டைப் கொஸ்டின்ஸ். நான் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தவில்லை. ஐ டு நாட் கண்டக்ட் ஆன்லைன் கிளாஸஸ். டு யூ கண்டக்ட் ஆன்லைன் கிளாஸஸ்? இதுதான் சரியான கேள்வி அந்த பதிலுக்கு. நீங்கள் ஆன்லைன் வகுப்புகள் நடத்துகிறீர்களா? ஆர் யூ கண்டக்டிங் ஆன்லைன் கிளாஸஸ்? ஆர் அப்படிங்கிற வேர்ப் பி வேர்ப். நீங்கள் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? ஆர் யூ கண்டக்டிங்? வாட் டு யூ கண்டக்ட்? நீங்கள் என்ன நடத்துகிறீங்க? டு யூ கண்டக்ட் ஆன்லைன் கிளாஸஸ்? ஐ டு நாட் கண்டக்ட் ஆன்லைன் கிளாஸஸ். அது அங்கே இருக்கிறது. தட் இஸ் ஓவர் தேர். வேர் இஸ் மை பேக்? என் பை எங்கே இருக்கிறது? தட் இஸ் ஓவர் தேர். அது அங்கே இருக்கிறது. ஒய் இஸ் மை பேக் தேர்? ஏன் எனது பை அங்கே இருக்கிறது? இஸ் மை பேக் தேர்? எனது பை அங்கே இருக்கிறதா? முடிப்பதற்கு 2 நாட்கள் ஆகும். இட் வில் டேக் 2 days டு கம்ப்ளீட். ஹவு லாங் இட் வில் டேக் டு கம்ப்ளீட்? இது முடிவதற்கு எவ்வளவு நேரமாகும்? ஹவு லாங் இட் வில் டேக் டு கம்ப்ளீட்? இட் வில் டேக் 2 days டு கம்ப்ளீட். இதான் கரெக்டான கொஸ்டின். வென் வில் யூ கம்ப்ளீட்? எப்போ நீங்கள் முடிப்பீங்க? வென் டிட் யூ கம்ப்ளீட்? எப்போ நீங்கள் முடிச்சிங்க? பாஸ்ட் டென்ஸ். ஆம், அவருக்கு உதவி தேவை. எஸ், ஹீ நீட்ஸ் ஹெல்ப். அவருக்கு உதவி தேவையா? டஸ் ஹீ நீட் ஹெல்ப்? எஸ், ஹீ நீட்ஸ் ஹெல்ப். இந்த ஹீ அதை ஃபாலோ பண்ணி வேர்போட வர்ற வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். டசன்ட் ஹீ நீட் ஹெல்ப்? அவருக்கு உதவி தேவையில்லையா? டிட் ஹீ நீட் ஹெல்ப்? அவருக்கு உதவி தேவைப்பட்டதா? பாஸ்ட் டென்ஸ். இல்லை, நமக்கு அவர்களை தெரியாது. நோ, வி டோன்ட் நோ தம். டு வி நோ தம்? கரெக்டான கொஸ்டின். டு வி நோ தம்? நமக்கு அவர்களை தெரியுமா? நோ, வி do நாட் நோ தம். We don't know them. Did we know them? இது past tense. Does we know them? இது grammatically wrong question. ஏன்னா we அப்படிங்கிறது பன்மை. பன்மைக்கு does வரக்கூடாது.
ஒருமை சிங்குலருக்கு தான் டஸ் வரணும், பன்மைக்கு டூ மட்டும்தான் வரணும். ஸோ இது கிராமட்டிக்கலாக ராங் கொஸ்டின். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ do நாட் ஹாவ் எனி ப்ராப்ளம். do you have any ப்ராப்ளம்? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? do you have any ப்ராப்ளம்? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐ do நாட் ஹாவ் எனி ப்ராப்ளம். வேர் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உங்களது பிரச்சனை எங்கே இருக்கிறது? வேர் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அவர் ஒரு நாவல் எழுதுகிறார். he writes a novel. what does he write? அவர் என்ன எழுதுகிறார்? what does he write? what did he write அப்படின்னா அவர் என்ன எழுதினார் அப்படின்னு வந்துடும். past tense கடந்த காலம். ஆன்சர் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. what do he write? ஸோ இது கிராமட்டிக்கலி ராங். ஏன்னா he அப்படிங்கிற வார்த்தை ஒருமை. ஒருமை வந்துச்சுன்னா டஸ் வரணும், பன்மை வந்துச்சுன்னா டூ வரணும். அவர் ஆஃபீஸுக்கு தாமதமாக வருகிறார். ஏனென்றால் ஆஃபீஸுக்கு அப்படிங்கிறதுல அந்த டிரான்ஸ்லேஷன் ஃபாண்ட் மாறிடுச்சு. ஸோ அதை திருத்தி வாச்சிக்கோங்க. அவர் ஆஃபீஸுக்கு தாமதமாக வருகிறார் ஏனெனில் he is late to office because of heavy traffic. why is he late to office? ஏன் அவர் லேட்டாக வர்றாரு? why did he come? ஏன் அவர் வந்தார்? past tense. why there is traffic? ஏன் அங்கே டிராஃபிக் இருந்தது? why is he late to office தான் கரெக்டான கொஸ்டின். இந்த மாதிரி நீங்களாக ஒரு கொஸ்டின் கேளுங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு ஆன்சருக்கு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் support.